கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை லூக்கா 7ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனங்கள். அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வையளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அங்கே இயேசு நாயனூர் விதவையின் மகனை அங்கே மரித்த அவனை உயிரோடு எழுப்பினதன் நிமித்தம் அங்க செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் எல்லாத்திலையும் பிரசித்தமாகுது. இதையெல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அங்கே யோவானுக்கு அறிவிக்கிறாங்க. அப்போ யோவான் தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, இயேசுவினிடத்திற்கு போய், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அப்போ அவர் அவர்கிட்ட வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானகன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். அப்போ இந்த காரியம் இந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே யோவான் ஸ்நானகனுக்கு முதல்ல நன்றாக தெரிந்த காரியம், யோவான் 1:29 அவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இயேசுவை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை அதுதான். அங்கே அப்போ ஞானஸ்நானம் பெறும்போதும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உம்முடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு அங்கே சொல்றத பார்க்கிறோம். அப்படி உறுதியாய் இவர்தான் மேசியா என்று அறிந்திருந்த யோவான் ஸ்நானகனுக்கு அங்கே ஒரு சந்தேகம் வருது, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த சமயத்துல யோவான் ஸ்நானகன் அங்கே ஏரோது நிமித்தமாக அங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தது நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ மேசியா அப்படிங்கிறவர் அநீதிகளை எல்லாம் ஒருவேளை தட்டி கேட்கிறவராய்தான் இருப்பார். ஆனா இங்க இவர் அப்படி எதுவுமே செய்யலையே. அப்போ இவர் தான் உண்மையான மேசியாவாங்கிறது ஒருவேளை யோவான் ஸ்நானகனுக்கு சந்தேகமாய் இருந்திருக்க கூடும். அதனாலதான் அவர் அப்படி ஒரு கேள்வியை தன் சீஷர்கள் மூலம் இயேசுவினிடத்திற்கு கேட்கும்படி அனுப்புகிறார். அப்போ இயேசு சொல்றாரு, இயேசு செய்த காரியங்களை அங்க நம்ம பார்க்கும்போது, நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வையளிக்கிறார். அப்போ அங்க நடக்கிற காரியங்கள், கொடிய வியாதி பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்களை அவர் விடுவிக்கிறதையும், நீங்க போய் நீங்க கண்டதையும் கேட்டதையும் யோவானுக்கு சொல்லுங்க. குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்போ ராஜ்யம் இங்கே பூமியில ஸ்தாபிக்கப்படணும்னா இத்தனை காரியங்கள் அங்கே நடந்திருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 35:4-5-6 நம்ம பார்க்கிறோம், மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். இதெல்லாம் இயேசுவை குறித்து முன் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். ஏசாயா 61:1 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறும். இந்த வசனங்களின் அடிப்படையில தான் அங்க இயேசு சொல்றாரு, இதெல்லாம் நடக்குதுன்னா இங்க யார் மேசியா, நான் தான் மேசியாங்கிறத அங்க டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா இந்த பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்கள் மூலம் யோவானுக்கு அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்க யோவானுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லி அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இயேசு அவ்விதமாய் அத்தனை காரியங்களை இந்த பூமியில இருக்கும்போது அவர் செய்திருப்பார் என்றால், இன்றைக்கு
அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம்னு வசனம் சொல்லுது. அப்போ அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிற நம்ம மேல சகல ஆளுகையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு இயேசு எதை செய்தாரோ அதை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ மத்தேயு 12:28 நம்ம பார்க்கிறோம், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்போ நம்மளுக்கு எப்ப அத்தாரிட்டி கிடைச்சிருச்சோ, தேவனுடைய அதிகாரம் நமக்கு அங்க வந்துருச்சு, சத்ருவுக்கு மேல நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, அன்றைக்கே நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவனுடைய ராஜ்யம் என்ன செஞ்சிருச்சு, பூமியில வந்துருச்சு. ஒருவேளை இது பிரத்யட்சமாய் வராதுன்னு சொல்லி அவரே அங்க சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். இங்கேயும் அதாவது பிரத்யட்சமா வராது, ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது நீங்க அறிந்து கொள்ளணும், தேவனுடைய ராஜ்யம் உங்ககிட்ட என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அதே மாதிரி லூக்கா 10:9 பார்க்கிறோம், அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்போ சுகம் வந்துருச்சு அப்படின்னா அங்க தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப திரும்ப திரும்ப தேவன் அதைத்தான் இந்த இடத்துல வார்த்தையின் மூலம் நமக்கு வலியுறுத்துகிறார். மேலும் கொலோசேயர் 1:13 நம்ம பார்க்கிறோம், இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு முழுமையுமாய் அவருடைய ராஜ்யத்திற்குள்ள, குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்னா இன்றைக்கு சகல ஆளுகையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிற நமக்கு, நம்ம காலுக்கு கீழே தான் எல்லாம் இருக்குதே தவிர நம்மை ஆளுகை செய்ய எந்த சத்துருவுக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த வியாதிக்கும் அதிகாரம் கிடையாது, எந்த போராட்டங்களுக்கும் அதிகாரம் கிடையாது. அது எல்லாம் நம்ம காலுக்கு கீழே இருக்குது. நம்ம சொன்னா அந்த சூழ்நிலைகள் என்ன செய்யும், நிச்சயமாய் மாறும். அதை தான் மார்க் 16, 17, 18 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அப்போ இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிற நமக்கு இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சொன்னா பிசாசு ஓடும். நம்ம எதை, அதாவது நமக்கு தெரியாம அறியாம எதை குடித்தாலும் அது நம்மளை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. நம்ம வியாதியஸ்தர் மேல கைகளை வச்சா அவங்க சுகமாவாங்க. இதுதான் ராஜ்யத்தின் புத்திரருக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆளுகையை இன்றைக்கு தேவன் நமக்கு மறுபடியும் கொடுத்திருக்கிறார். அந்த ஆளுகையை நம்ம சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு உலகம் எங்கும் நிச்சயமாய் பரவி அது பயன் தரும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, சுகம் வந்திருக்கிறது என்று அங்க தேவ ராஜ்யம் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. பிசாசுகளை துரத்தும் போதே தேவனுடைய ராஜ்யம் எங்களிடத்தில் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா இதை கேட்கிறவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்க மேல நீங்க ஆளுகையை கொடுத்திருக்கிறபடியினால ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் விரோதமாய் இருக்கிற எல்லா பலவீனங்கள், சுகவீனங்கள், ஆண்டவரே பண பிரச்சனைகள், பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாவற்றையும், எல்லா விதமான ஆண்டவரே போராட்டங்களும் இன்றைக்கு எங்கள் கால்களின் கீழே இருக்கிறபடியினால் அவை எல்லாவற்றையும் இன்றைக்கு நாங்கள் அடக்குகிறோம் அப்பா. இனி அந்த சவால்கள் அவர்களுக்கு ஆண்டவரே முன்பாக எழும்ப முடியாது. அந்த வியாதிகளும் நிச்சயம் சுகமாகிறது என்பதை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்தை விட்டு, ஆத்துமாவை விட்டு வெளியேறும்படி இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை அப்படியே ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.